நடிகை கீர்த்தி சுரேஷ் மீண்டும் பாலிவுட் படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மலையாள திரையுலகில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான நடிகை கீர்த்தி சுரேஷ் ரஜினி முருகன் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையானார். தமிழ் சினிமாவில் தனக்கென்று ஒரு நிலையான மார்க்கெட் தக்க வைத்திருக்கும் கீர்த்தி சுரேஷ் மறைந்த பழம்பெரும் நடிகை சாவித்திரியின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் நடிகையர் திலகம் படத்தில் நடித்து சிறந்த நடிகைக்கான தேசிய விருதையும் பெற்றார். நடிகையர் திலகம் படம் பெற்றுத்தந்த திருப்புமுனையால் மிகுந்த குதூகலத்தில் இருந்த கீர்த்தி சுரேஷ் கதாநாயகிக்கு முக்கியத்துவம் தரும் கதைகளில் தற்போது நடித்து வருகிறார். அந்த வரிசையில் பென்குயின், சாணி காகிதம் மற்றும் ரகுதாத்தா போன்ற படங்களில் நடித்தார். இந்த நிலையில் மீண்டும் ஹிந்தியில் நடிக்க கீர்த்தி சுரேஷ் ஒப்பந்தமாகி உள்ளார். கீர்த்தி சுரேஷுக்கு ஜோடியாக ராஜ்குமார் ராவ் நடிக்கிறார். செக்டார் 36 படத்தை இயக்கிய ஆதித்யா நிம்பல்கர் இந்த படத்தை இயக்குகிறார். இந்தியாவின் தற்போதைய கல்வி முறையை நையாண்டியாக பேசுவதே படத்தின் கதைக்களம் என படக்குழு தெரிவித்துள்ளது.